உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் கூட தேவனுடைய வார்த்தைகளை மதிலை கொண்டு வரும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தருணத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையிலேருந்து கூட நம்ம சில வார்த்தைகளை வேதத்தின் நிமித்திலேருந்து நம்ம சில ரகசியங்களை தேவனோட வார்த்தைகள் மகத்துவங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். அதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தேவனே. நீங்கள் ஆண்டவரே இந்த வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு பிரோஜனம் உள்ள வார்த்தையாக எல்லா ஹிருதயங்களே தொடும்படியாக வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் கூட வேதத்தின் சில ரகசியங்களையும் சில மகத்துவங்களையும் தேவன் ஆண்டவரை பேசும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை தேவன் தந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவனோடு கூட நம்ம சஞ்சரித்து தேவனோடு கூட நடக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் நம்மளோட வாழ்க்கையில், அவரோட வழிகளில் நம்ம நடக்கும் போது அவரோட வழிகளில் நம்ம பின்பற்றி அவரோடு கூட நாங்கள் போகும்போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய எல்லா கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன அற்புதங்களை தேவன் நடத்துகிறார் என்று நம்ம இந்த நேரத்தில் தேவனோட வார்த்தைகளை நம்ம பார்க்கக்கூடா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் பிசாசுடைய அநேக போராட்டங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல் மனிதருடைய சில காரியங்கள் போராட்டங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மத்தியிலையும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் நம்ம எப்படி வெற்றி சிறக்க முடியும், நம்ம எப்படி இந்த உபத்திரத்தின் வழியிலேருந்து வெளியே வர முடியும், அப்போ தேவன் என்ன விரும்புகிறாரு, எதை செய்தால் தேவன் விரும்புகிறார் என்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் வேதத்தில். அப்போ அந்த வேதத்தின்படி அவர் விரும்புகிற காரியங்களை நம்ம போகும்போது நம்மளுக்கு சத்துருவாய் எழுமினா கூட அவன் சமாதானமாக நம்ம இடத்துல கடந்து போகிறவனாக இருக்கிறான். நம்மளுக்கு அநேக பேர்கள் விரோதமாக எழும்பி செயல்படுத்துக்கலாம், செயல்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நம்ம பிரியமாய் போகும்போது சத்துரு கூட ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்மளுக்கு அநேக காரியங்கள் எழும்பி வரலாம், அநேக விரோதமான ஆயுதங்கள் நம்மளுக்கு எழும்பி வரலாம், ஆனால் அநேக ஆபத்துகள் கூட நம்மளுக்கு வரலாம். ஆனால் தேவனுக்கு நம்ம என்னைக்கு பிரியமாய் நடக்கிறோமோ அன்றைக்கு இதெல்லாம் ஒன்றுமில்லாம கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கார். இன்னைக்கு கூட வேதத்திலிருந்து சில சத்தியமான வார்த்தைகள் எடுத்து நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம், வசனத்தை கேட்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவனோட சத்துருவும் அவனோடு கூட சமாதானமாகும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, செய்கிறவரா இருக்கிறார். எப்ப தெரியுமா இந்த காரியம் நடக்கும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பிரியமாய் அவரோட வழிகளை நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு அவனுக்கு எழுவுகிற சத்துருடைய கிரியைகள் வந்தாலும் அவர்கள் சமாதானமாக போகக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நம்மளை அழிக்கணும், நம்மளை உபத்திரப்படுத்தணும், நம்மளை ஏதாவது ஒன்று செய்யணும் என்று வரும்போது என்னைக்கு கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய அந்த நோக்கம், அந்த பிரியம் நமக்குள்ள இருக்கும் போது அந்த சத்ருவுக்குற அவன் என்ன பண்ணுறானா, சமாதானமாய் போக வைக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள், பாருங்க, ஒருவனுடைய வழி, அது ஒருவன் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி, அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்துல பாருங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போது, ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து போகையில், கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் போது, அவருக்கு பிரியமான காரியங்களை நடக்கும் போது இன்னைக்கு எந்த ஒரு சத்ரு நம்மளை எழுப்பி ஒன்றும் செய்ய முடியாது.
ஏதோ ஒன்று ஆயுதங்களை நம்மளை தாக்க முடியாது, எந்த ஒரு ஆபத்துகள் நம்மளை தாக்க முடியாது. வருகிற நிந்தைகள் போராட்டங்கள் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எப்போது தெரியுமா அந்த நடக்கும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷனுடைய வழி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய சத்துருவை சமாதானமாக போக வைக்கிறவராக இருக்கிறார். உன்னை கஞ்சிக்க போல சிங்கம் போல உன்னை தாக்க வருகலாம். இல்ல உங்களை காரணம் இல்லாம உன்னை பிரச்சனைகளை தள்ள வருகலாம். எனக்கு கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு உபத்திரங்கள் அநேக வரலாம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் என்ன என்றால், நம்மளோடு கூட அவர் விரும்புற காரியம்னா, மகனே நீ என்னோடு கூட பிரியமாய் நடு, எனக்கு பிடிச்சதை நீ செய், நான் மீதியான காரியங்களை நான் உனக்கு சமாதானமாய் வர பண்ணுவேன்றார். அப்ப பாருங்க, இன்னைக்கு சத்ரு, இன்னைக்கு பிசாசனவன் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில திட்டங்களை கொண்டு வரலாம், அநேக தீர்மானங்கள் அவன் கொண்டு வரலாம், நம்மளை அழிக்கணும் என்று கொண்டு வரலாம், இல்ல பாவத்துல நம்மளை தள்ளுகலாம் என்று கொண்டு வரலாம், அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம். எந்த மனுஷனுடைய கர்த்தருக்கு பிரியமான வழி அவன் வாழ்க்கையில இருக்கிறதோ அவன் வாழ்க்கை என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் தேவனால் அவன் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றக்கூடியவரா நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பல வகையான பிரச்சனைகள் நம்மளை தாக்குகிறது, பல வகையான பாவங்கள் இச்சைகள் நம்மளை தாக்குகிறது, உலக மனிதர்கள் நம்மளை தாக்குகிறார்கள், உலகத்தின் காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளுகிறது. எதுக்கென்றால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான அப்போ தேவனோடு கூட நம்ம கேட்க வேண்டும், தேவனே என்னோட வழிகள் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கிறதா, உம்முடைய வழியை நான் உண்மையாக பின்பற்று போய் கொண்டிருக்கிறேன்னா, உம்முடைய வழிகளை நான் நடக்கிறேன்னா, உம்முடைய சத்தியத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா என்று நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய பாதைகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. எவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறானோ அவனுடைய சத்துருவும் அவன் ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய சமாதானமாய் அவன் போகக்கூடிய கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து இன்னைக்கு வேதத்துல இன்னைக்கு ஒருவரை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். நேரத்தை அவரோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தாரு, அவரை கொண்டு போய் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் அவரோட வாழ்க்கையில செய்தாரு. வீட்டுல பொறுக்கணிக்கப்பட்டவர், வீட்டிலே அவனை தள்ளப்பட்டவர், வீட்டிலே அவனை ஒரு ஈகோனால அவனை என்ன பண்றாங்க, வித்துட்டாங்க. ஆனா அவரோட வாழ்க்கைய கர்த்தர் என்ன மாத்தினார்? அவரோட வாழ்க்கை, அவரோட குடும்பமே அவருக்கு என்ன ஆகுறது, சத்ருவாக எழும்பி அவனை என்ன பண்றாங்க, விட்டு போட்டாங்க. ஆனாலும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில என்ன நன்மைகளை செய்தார், என்ன அற்புதங்களை தேவன் செய்தார் என்று நம்ம சில நேரத்துல வேதத்தின் நிமித்தம் நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர்ல 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்து கொண்டு போகும்படியாக எகிப்துக்கு கொண்டு போகும்படியாகவும் விற்று போட்டாருங்க. இருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பொறாமை கொண்டார்களாம். யார் மேல பொறாமை கொண்டார்கள்? யோசேப்பு மேல பொறாமை கொண்டார்கள். அக்கத்து பக்கத்து ஜனங்கள் அல்ல, கூட பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த நண்பர், கூட பிறந்தவர்கள் தான், அவர்கள் எல்லாம் கூட பிறந்தவர்கள் தான். ஆனா யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது அவரை என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டு அவரை விற்று போட்டவராக இருக்கிறார். அந்த வீட்டுல பார்க்கும்போது ஒரு கடைசி ஒரு மகனாக அவர் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறவரா இருக்கிறார் யோசேப்பு. அப்ப அந்த யோசேப்பு என்னும் போது அந்த இடத்துல பார்க்கும் போது அப்போ மிக ஒரு பாசத்தோடு அன்போடு பண்போடு அவர் என்ன பண்ணி இருக்காரு, வளர்த்திருக்கிறாரு. அதே போலதான் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் செய்தது போலதான் யோசேப்புக்கு செய்தார்கள். ஆனா இந்த குடும்பத்துல பார்க்கும் போது சகோதரர்களுக்கு, அவருடைய சகோதர அண்ணாமார்களுக்கு என்ன ஆகுதுன்னா யோசேப்பு மேல ஒரு பொறாமை வந்தது, பொறாமை அவர்கள் மேல வந்தது. ஆனா இவர்கள் பார்க்கும் போது அவர் குழிக்குள்ள தள்ளி அவர் என்ன பண்ணாங்க, எகிப்துக்குள்ள அவரை விட்டு போட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவரோட வாழ்க்கையில பாருங்க, இவர்கள் நினைத்தார்கள் யோசேப்போட வாழ்க்கை அவரோட ஜோலி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அவர் எழும்பி வரமாட்டாரு அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அடையாளமும் கொண்டு வருகிறவரா இருக்கிறார்கள், அந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அவ்வளவுதான், அவங்களோட குடும்பம், அவங்களோட தகப்பன் எல்லாமே நினைத்துட்டாங்க, அவர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு சிங்கம், ஏதோ ஒரு மிருகம் அவனை அடிச்சு ஏதோ இதுக்குள்ள போயிட்டார் என்று அவன் நினைத்து கொண்டாங்க.
ஆனா அதுல பாருங்க, அவரோட சொந்த குடும்பமே அவரை புறக்கணிக்கப்பட்டு அவரை விற்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில அவளை தீங்கு செய்ததுக்கு முன்பாக அவரோட வாழ்க்கையில எல்லாமே தீங்கு செய்தார்கள். ஆனா அவரோட வாழ்க்கையில கர்த்தர் எல்லாமே நன்மையாக கொண்டு வந்தவரா இருக்கிறார், நன்மையாக கொண்டு வந்தவரா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கை நடந்தது நீங்க அநேக செய்திகள்ல கேட்டிருக்கலாம். ஆனா அவரோட வாழ்க்கையில பாருங்க, அவரோட சொந்த குடும்பமே விரோதமாய் எழும்பி சொந்த குடும்பமே அவரை தள்ளி போட்டது. சொந்த சகோதரன், கூட போட்ட சகோதரன் ஒரு இரக்கம் இல்லை, ஒரு பாசம் இல்லாம அவர் என்ன பண்றாங்க, அவர்கள் விற்று போட்டவர்களா இருக்கிறார்கள். ஆனா தேவன் அவரை என்ன பண்ணல, விடல. அவருடைய பாருங்க, அந்த இடத்துல அவரை கொண்டு போய் எகிப்து தேசத்துக்கு அவரை கொண்டு போகிறவர்களா இருக்கிறாங்க. அந்த எகிப்து தேசத்துல ஒரு அடிமையான ஒரு வேலைக்குள்ள அவர் கடந்து போகிறவரா இருக்கிறார். ஆனா அந்த வேலைகள்ல போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கு அங்க ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை வருகிறதுனா, அந்த இடத்துல போது அவனோட மனைவி அவரை அந்த பாவத்துக்கு எழுகக்கூடியதா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமா எப்படி நான் அந்த பாவத்தை நான் செய்வேன் என்று அதிலிருந்து அவர் ஒதுங்கி அவர் வரக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல அப்போஸ்தலர் நீங்க அதுல 10வது அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். அவரை கொண்டு, யோசேப்பை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் என்று பாருங்க. தேவனோ அவனுடனே கூட இருந்து பாருங்க, யாரோடு கூட இருந்தாரா, யோசேப்போடு கூட தேவன் இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீட்டின் அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அந்த இடத்துல யோசேப்போட வாழ்க்கையில என்ன செய்தார் என்று திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் அடிமைத்தனத்துல விற்கப்பட்டார். அந்த இடத்துல அவர் போனக்குரியவரா இருக்கிறார். அந்த எகிப்து தேசத்துக்கு அந்த எல்லா வீட்டுக்கும் ஒரு தலைவனாக கர்த்தர் அவரை மாற்றினவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததா இருக்கிறது, கண்கள்ல தயவு கிடைத்ததா இருக்கு. தேவன் அவருடைய யோசேப்போட வாழ்க்கைய அவர் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் மாற்றினவரா இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேப்பு தன்னை வாழ்க்கை நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஒரு நிச்சயம் என்ன என்றால், தேவன் என் வழிகளை அறிந்தவரா இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என் எல்லாவற்றிலும் காப்பாற்றக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எதிரையும் என்னை விடமாட்டார் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தாராம். ஞானம், அவருக்கு ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து, அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கும் போது, அவனோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது, அவனை எந்த ஒரு உபத்திரத்துல போனாலும் கர்த்தர் வெற்றி சிறக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமும் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஏன் வெற்றிகள், ஜெயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கல என்றால், எதிலே ஒன்றுல தவறி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். நம்மளோட பாதைகள் தேவனுக்கு பிரியமல்லாம இருக்கிறது, நம்முடைய வேலைகள் தேவனுக்கு பிரியமல்லாம இருக்கு, நம்முடைய பேச்சுகள் தேவனுக்கு பிரியமல்லாம இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமல்லாம இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். தேவன வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் ஒரு தீங்குல ஒருதலையும் ஆண்டவர் விடவே மாட்டார், அவனை தூக்கி கொண்டே இருப்பார் தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ யோசேப்போட வாழ்க்கையில அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அதுல 9வது 10வது வசனத்தை வாசிப்போம். என்னென்ன ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. தேவனோ அவனோடு கூட இருந்து, முதல் யோசேப்போடு கூட தேவன் இருந்தவரா இருக்கிறார். அப்ப நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரா? இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எந்த மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறாரோ அந்த மனுஷனோட வாழ்க்கையை என்ன மாற்றுகிறார்? அடுத்தது வாசிங்க. எல்லா உபத்திரவங்களையும் பாருங்க, தேவன் இருக்கிறார், தேவன் நம்ம குளிர் இருக்கிறார். ஆனா எல்லா உபத்திரமும் வருது. உபத்திரம் இல்லாத மனுஷன் இல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு உபத்திரம் இல்லை, நான் எல்லாமே சரியாயிடுவேன் இல்லை. கிறிஸ்துக்குள்ள நம்மளுக்கு உபத்திரம் உண்டு.
திடன்கொள். ஆண்டவர் சொல்றார், நம்ம கிறிஸ்துக்குள்ள உபத்திரம் உண்டு. எல்லா உபத்திரமும் யோசேப்புக்கு வந்தது. அவனை விடுவித்து, பாருங்க, அவனை விடுவிச்சாராம். வந்த உபத்திரத்துல எப்ப தெரியுமா? தேவன் கூட இருக்கும் போது, தேவன் கூட இருந்து நம்ம குடும்பங்களை நம்மளை நடத்தும் போது எல்லா உபத்திரங்களும் நம்மளுக்கு வரலாம். உலகத்துல பயங்கரமான உபத்திரங்கள் நம்மளுக்கு வரலாம். ஆனா விடுவிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் எல்லா பாதைகளை நடத்தக்கூடிய என் ரட்சிகர் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே, பாருங்க, எகிப்து பார்வோனின் ராஜா மத்தியில ஒரு அடிமந்தனத்துல பிடிக்கப்பட்டவன், அடிமந்தனத்துல விற்கப்பட்டவர் பார்வோனின் ராஜாக்கு முன்பாக அவர் இருந்த அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறவரா இருக்கிறார். வாசிங்க. அவனுக்கு கிருபையும், பாருங்க, யார் கொடுக்கிறது? கிருபை. தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும் அருளினார். யாருக்கு அருளினாரு? ஒரு அடிமந்தனத்துல இருந்த யோசேப்பு குடும்பத்தினால விற்கப்பட்டவர். அவனுக்கு தேவன் கிருபையை அழைத்து, ஞானத்தை அழைத்து இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானம் என்று தேவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் யோசேப்பு காரிய சித்த உள்ளவனாக எல்லாத்திலும் ஜெயித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பல வகையான ஆசைகள், இச்சைகள் அவருக்குள்ள வந்தது. அந்த இச்சையின் பாவம் அவருக்குள்ள முன்பாக நிக்கப்படுகிறது. அரண்மனையில யாருமே இல்லை. அவரோடு கூட அந்த பெண்ணு வந்து இருக்கலான்னு கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? எல்லா பாவத்தை உதறிவிட்டு என் தேவனுக்கு முன்பாக எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன் அந்த இடத்துல ஞானமாக அந்த பாவத்தை உதறிவிட்டு விலகி ஓடி வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு தன்னை பாவத்தில் விழுந்து அந்த இடத்துல மறைந்து போனா அவர் எகிப்துக்கு ஒரு ராஜாவாக, எகிப்துக்கு ஒரு பெரிய ஆளுகை செய்கிறவராக அவரை மாற்றி முனிந்திருக்கிறாரு. அடுத்த வாசம் அப்படி கீழே வாசிங்க. அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும், பாருங்க, எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டின் அனைத்திற்கும், பாருங்க, வீட்டுல இருக்கிற அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வொரு அடிமந்தனத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அடிமந்தனத்தில் இருக்கிற மனுஷனுக்கு யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவனை கடினமான வேலைகளுக்குள்ள கொண்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவரோட குடும்பத்தின் நிமித்தம் தள்ளப்பட்டவன், அவன் குடும்பத்தின் நிமித்தம் விற்கப்பட்டவன், அவன் குடும்பத்தின் நிமித்தம் அவன் ஒதுக்கப்பட்டவன், குடும்பத்தின் நிமித்தம் அவன் நினைத்து கொண்டாங்க, மறித்து போனான் என்று நினைத்து கொண்டாங்க. ஆனா கர்த்தர் இவருக்கு எல்லா தீமையா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாமே நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாமே நன்மையாக மாற்றினார். அவருடைய வீடுகள், எகிப்து வீடுகள் எல்லாத்திலும் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஒரு வல்லமையும் அவருக்கு யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பினால எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. ஒரு தானியேல் நிமித்தம் அந்த பாபிலோன் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அந்த இடத்துல ஒரு உயர்த்தணும் என்ற திட்டம் கர்த்தர் நம்ம மேல வைத்துட்டா அது எந்த மனுஷனாலும் யாராலையும் அது எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த கட்டம் இப்படி எல்லாமே போறாங்க. அப்படி எல்லாமே அந்த பஞ்ச நாட்கள் வரும்போது யோசேப்பை தேடி போறாங்க. ராஜாக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆள்கைக்குள்ள, அவர் பெரிய ஒரு சிமான ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் பாருங்க அந்த இடத்துல அவர்கள் மேல பொறுக்கணிக்கல. அவங்க நினைத்தது பண்ணினெல்லாம் அவன் நினைக்கல. அவர்களை என்ன பண்ணாரு? எல்லாம் அரவணைத்து அவளுக்கு வேண்டியது அவர் கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த மனுஷனையும் யாரையும் இன்னைக்கு இவன் ஆவாது முடியாது என்று நினைக்காதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுகிறாங்க? சகோதரனுக்கு ஆகாதபடிக்கு இன்னைக்கு பொறுக்கணித்து இன்னைக்கு தள்ளிவிட்டு சகோதரனை நேசிக்காம இன்னைக்கு என்ன பண்ணுகிறாங்க? சிலர் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கு, உயர்வு இருக்கு. கர்த்தர் எந்த நேரத்துல யாரை எங்க கொண்டு போய் உயர்த்துவார் என்று தெரியவே தெரியாது. ஆனா ஏற்ற நேரத்துல எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில இருக்கிறோம், அவருடைய வாழ்க்கையில இருக்கிறோம், அப்படிதான் இருந்தது. ஆனா அவரோட வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர், அவருடைய பாதைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருந்தது.
அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய எல்லா பாதைகளும் நம்முடைய பேச்சுகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது நம்மளை எங்கேயோ ஒரு ஸ்தானத்துல, நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ அன்னைக்கு இன்னொரு வசனம் கூட நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், இவைகளை குறித்து நான் என்ன சொல்ல முடியும், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இவர் கேள்வி கேட்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் இருக்க முடியும்? எந்த ஒரு சத்துருவும் இருக்க முடியாது. நம்ம கர்த்தர் நம்ம பட்சத்துல இல்லாத நிமித்தம் தான் பல வகையான கவலைகள்ல வருகிறது, பல வகையான ஆபத்துகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, பிரச்சனைகளுக்குள்ள போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் எந்த மனுஷன் பட்சத்துல இருக்கிறானோ அந்த மனுஷனோட வாழ்க்கையை ஆண்டவர் தோல்விக்குள்ள உண்டாக்க மாட்டார், பிரச்சனைக்குள்ள உண்டாக்க மாட்டார். வருகிற எல்லா எதிர்த்துக்கு வந்த எல்லா வியாதிகளும் எல்லாத்தையும் கர்த்தர் விடுவித்தவரா இருக்கிறார். வந்த எல்லா சங்கான கிரிகள் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், நான் அவரோட வழிகளை நடக்கிறேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் யுத்தம் செய்து உனக்கு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நீங்க எந்த பட்சத்துல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த மார்க்கத்துல இருக்கீங்களோ அது முக்கியம் இல்ல. தேவனோட பட்சத்துல இருக்கீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறாரா? அவரோடு கூட நீங்க நடக்கிறீங்களா? அவரோடு கூட சஞ்சரிக்கிறீங்களா? அவரோடு கூட பேசுறீங்களா? உங்க வாழ்க்கைய கர்த்தர் வெற்றியாக கர்த்தர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் நினைக்கணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னொரு மனுஷனு கூட கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சிங்கத்தின் குகையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறவரா இருக்கார். அவருக்கு உபத்திரம் பெரிதா இருந்தது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தன்னை தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார், அவரோட வாய்களை கட்டி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல பார்க்கும் போது அவரும் பாருங்க, தானியேலுக்கும் அவரை தீங்கு செய்து அவரை சிங்கத்தின் குகையில போடும்படியாக அந்த இடத்துல கட்டளையிட்டவரா இருக்கிறாங்க. அந்த சிங்கத்தின் குகையில போய் தானியேலை அனுமதித்தாங்க. தானியேல் போய் சிங்கத்தின் குகையில விழுந்தவரா இருக்கிறாரு. ஆனா தேவன் செய்த வேலை பாருங்க, அவர் என்னன்னா அவர் சிங்கத்தின் வாயை அவர் கட்டினவரா இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அதுல இருந்து அவரை தானியேலை கர்த்தர் விடுவித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எந்த மாதிரி உபத்திரங்கள் நம்மளை மேற்கொண்டு வந்தாலும், உலகமே நம்மளை அழிக்கணும் என்று நினைத்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்ம மேல ஒரு கீறல் விழவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா தானியேல் அதுக்கு முன்பாக நீங்க இன்னும் அந்த மேல வசனத்தை 10ஆவது வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது தானியேலோட வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தார், எப்படி கர்த்தரை ஆராதித்தார், கர்த்தரை எப்படி துதித்தார், எப்படி 3 வேளை ஜெபித்தார், எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார், கர்த்தருடைய வழிகள் அவர் எப்படி போனார் என்று எல்லாமே நம்மளுக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மேலிருந்து குற்றம் சொல்லிக்கொண்டே வராங்க, தீங்கு சொல்ல முடியாத அவர் வருகிறாங்க. எவ்வளவு சட்டங்களோட வாழ்க்கையில வருகிறது. அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர், பெரிய அதிகாரியே அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். பத்திரத்துல சிக்னேச்சர் அழைக்கப்பட்டது. எல்லா உபத்திரங்களும் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வருகிறாரு. அடுத்த கட்ட வாழ்க்கை ஒரு சிங்கத்தின் குகையில அவரை போய் போடும்படியாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த தீர்மானத்துல ஒண்ணு இல்லை, அவங்க தீர்மானத்தின்படியே அந்த சிங்கத்துல போட்டார்கள். ஆனா தேவன் அந்த சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயே அவர் கட்டினவரா இருக்கிறார். தானியேலை அந்த சிங்கத்தின் குகையிலிருந்து தேவன் தப்பு வைத்தவரா இருக்கிறார். எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மளை தப்பு வைக்கிற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம் கட்டப்பட்டிருக்கான், அந்த வழியா தான் பிரவேசிக்க வேண்டும், அதுக்கு உள்ளதான் நாங்க போக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரா, நீங்க போங்க மகளே, நீங்க போங்க, உள்ள போங்கன்னு சொல்றாங்களாம். ஆனா இவர்கள் பார்த்து இந்த 2 சிங்கத்தை பார்த்து பயப்படுறாங்களாம். வாசுக்குள்ளே அந்த 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 வாசுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கான் 2 சிங்கங்கள், கட்சிக்கு சிங்கங்கள் 2 கட்டப்பட்டிருக்கான். ஆனா தேவன் உள்ள பேசுறாரா, நீங்க கடந்து போங்க, உள்ள போங்கன்றாராம். ஆனா இவங்க போகிறதுக்கு என்ன பண்றாங்க, அந்த 2 விரோதமா அந்த சிங்கம் நின்று கொண்டிருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. எப்படி நாங்க உள்ள போக முடியும்? ஆனா உள்ள தேவன் பேசுறாரு, நீ போ, உள்ள போ, நான் இருக்கிறேன், உள்ள போன்னு.
ஆனாலும் அவர்கள் என்ன பண்றார்கள், அப்படியே அவருக்கு அஞ்சிக்கும் போது அப்ப சொல்றாங்க, தேவன் சொல்றாராம், நான் இருக்கிற நீ உள்ள போன். அப்போ அந்த உள்ள போகும்போது அதோட 2 சிங்கத்தின் வாயும் கட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. தேவன் அப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம மேலோட்டு வருகிறத கண்டு நம்ம பயப்படக்கூடாது. தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறார் என்று நம்ம பார்த்து கர்த்தருக்கு பயந்து அப்படி வழிகளை நடக்கிறதா நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 சிங்கங்கள் கட்டப்பட்டது, நீங்க போய் பிரவேசிங்க என்று சொன்னாராம். அதுக்காக நம்ம கட்டப்பட்ட சிங்கத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. சத்துருவோட கிரியைகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவராக இருக்கலாம். பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையிலே ஆகட்டும், தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆகட்டும், இன்னைக்கு எல்லாமே தேவன் தப்பு வைத்தவராக இருக்கிறார். அவர் கொடுத்த தயவு, அவர் கொடுத்த இரக்கத்துல கர்த்தர் காப்பாற்றினவராக இருக்க. இப்ப தானியேலை பார்க்கும்போது அந்த இடத்துக்கே ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவருக்கு உபத்திரம் வந்தது. உபத்திரத்துல ஆண்டவர் உபத்திரத்தோடு விடல, உபத்திரத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அதான் யாருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதோ அவருடைய சத்துருவும் சமாதானமாக வழியாக போகக்கூடிய ஒரு கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் சத்துவா எழுமினாலும், எது எழுமினாலும் பயப்படாதீங்க. என் தேவன் நம்மளோடு கூட இருக்கார். நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். அந்த வேலையில ஓ ராபா ஷத்தனத ராபாபா, ஓ தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம் ஆவியானவரே, இந்த வேலையில இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா, எவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதோ, அவருடைய வழிகள், எவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதோ, அவருடைய சத்துருகள் அவர்கள் சமாதானமாய் அவர்கள் போவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாக, பிரியமான பாதைகளில் போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்குள், பிரியமில்லாமல் நாங்கள் எந்த இடத்துக்குள் போகாதபடிக்கு எங்களை கர்த்தர் காப்பாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய கருத்தை எங்களை தாழ்த்தி இந்த வார்த்தைகளும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.